ஹாய் விவர்ஸ், வெல்கம் பேக். இன்றைக்கி நம்ம சூப்பரான கருவாட்டு குழம்பு எப்படி செய்கிறது அப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு வாழை கருவாடு எடுத்திருக்கேன். வாழை கருவாடை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு தண்ணியை ஊற்றி அலசி எடுத்து வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம குழம்பை ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தாளித்து விட போகிறோம். 2 பெரிய தக்காளி அதை நல்லா அரைச்சி நான் ஒரு பாத்திரத்தில் கொட்டிக்கிறேன். 2 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், அதாவது குழம்பு மசாலா தூள். அது இதுலேயே மிளகாய் ஆட் பண்ணியிருக்கோம், அதனால் நான் மிளகாய் ஆட் பண்ணல. தனியாக 2 டேபிள் ஸ்பூனுக்கு மல்லித்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். அரை டீஸ்பூனுக்கு மிளகுத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். 2 கட்டி தேங்காய் ஆட் பண்ணியிருக்கேன். அரைச்ச தேங்காய் அது. இங்கே நாங்கள் கட்டி பண்ணி தான் வச்சுப்போம். ஸோ அந்த தேங்காவை ஆட் பண்ணிக்கிறேன். இந்த குழம்பு உப்பு தேவைக்கேற்ப போட்டுக்கலாம். ஸோ எவ்வளோ டேஸ்ட்டுக்கு வேணுமோ அந்த உள்ள டேஸ்ட்டுக்கு நம்ம புளி ஆட் பண்ணிக்கலாம். இதை குழம்பு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு டேஸ்ட் பார்ப்போம் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. சுள்ளுன்னு கரெக்டாக இருந்ததுனாக்கா நம்ம அப்படியே ஓரத்தில் வச்சிடலாம். இது நான் முருங்கைக்காய் சேர்த்து செய்ய போகிறேன். ஸோ முருங்கைக்காவையும் இந்த குழம்போட ஆட் பண்ணிக்கிறேன். இந்த குழம்பை இப்போ கூட்டிட்டும் ரெடியாக இருக்குது. இப்போ தாளித்து விட்டுடலாம். தாளித்து விடுறதுக்கு நான் நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன். நல்லெண்ணெய் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் விட்டுருக்கேன். நல்லெண்ணெய் சூடு வந்ததோட கடுகு ஆட் பண்ணிக்கலாம். அரை டீஸ்பூனுக்கு கடுகு ஆட் பண்ணுறேன். கடுகு நல்லா வெடித்து வரட்டும். தேவைக்கேற்ப கருவேப்பிலை, பூண்டு நல்லா ஒரு 10 பல் மாதிரி பூண்டு எடுத்திருக்கேன். வெங்காயம் தேவைக்கேற்ப இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கி விடலாம். இந்த வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம இதோடு சேர்த்து அந்த வாழை கருவாடியும் ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கலாம். ஸோ நல்ல வாசனை சூப்பராக இருக்கும். இதில் வேணுங்கிறவங்க நீங்கள் மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த டைமில் பெப்பரும் வேணாலும் இந்த டைமில் நீங்கள் மிளகும் ஆட் பண்ணிக்கலாம். நல்ல கலரு நல்லா கொடுக்கும். இப்போ நம்ம எடுத்து ரெடி பண்ணி வச்சுருந்த குழம்பு இதில் ஊற்றிடலாம். ஊற்றி நல்ல ஒரு கொதி வரட்டும். உங்களுக்கு வத்தி வேணும்னாக்கா நீங்கள் வத்தியும் எடுத்துக்கலாம். இல்லை குழம்பு நிறையா வேணும்னாக்கா நீங்கள் பச்சை வாசனை போனதுக்கப்புறம் அதையும் யூஸ் பண்ணலாம். இதை ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் அப்கமிங் வந்துகிட்டே இருக்குது. பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ. பை.